ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? வைக்க, நம்ம டைட்டில் வந்து வைக்கன்னு இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒருத்தரை வந்து சாப்பிட வைக்க போகிறோம், ஓகேங்களா? நான் அவனை சாப்பிட வைக்கணும், நான் அவனை சாப்பிட வச்சு கொண்டிருக்கிறேன், ஓகேங்களா? நான் அவனை எழுத வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் பேசுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த 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 டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து நம்ம ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நம்மளோட ரூட் வர்ப் வந்து மேக், ஓகேங்களா? சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மேக் ப்ளஸ் ஓபி அப்படின்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் V1 நம்ம பேஸ் வர்ப். இதுதான் வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட்டு, ஓகேங்களா? எப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஹெல்பிங் வெர்பு போட்டிருக்கேன் பாருங்கள், ஷுட்டு, ஓகேங்களா? ஷுட், மஸ்ட், வில், கேன், ஹேவ் டு, ஹேஸ் டு. கண்டினியூஸில் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஹேம், இஸ், ஆர், ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரெசண்ட்டுக்கு தான், ஓகேங்களா? ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், பாஸ்ட் எதுவுமே இங்கே ஆட் பண்ணல, ஓகேங்களா? அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க, ஓகேங்களா? டூ, அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து டூ மென்ஷன் பண்ண தேவையில்ல சென்டென்ஸில், ஓகேங்களா? டூவும் வந்து ஒரு ஹெல்பிங் வெர்ப் தான், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பேசுகிறப்ப தான் உங்கள் சென்டென்ஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷுட்டு வந்து வேண்டும், ஓகேங்களா? ஒரு கம்பல்சரி. மஸ்ட்டு கட்டாயமாக. வில் அப்படின்னா அது ஃப்யூச்சர். கேன் அப்படின்னா முடியும், ஓகேங்களா? ஹேவ் டு அப்படின்னா வேண்டும். ஹேஸ் டு அப்படின்னா வேண்டும். ஆம்னா ப்ரெசண்ட்டு, ஓகேங்களா? சிங்குலரு. இஸ்ஸுன்னா சிங்குலரு. ஆர் அப்படின்னா வந்து ப்ளூரல், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வெர்ப்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சென்டென்ஸில் ஆட் பண்ணிங்களன்னா உங்களை சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிசீவருக்கு ஈஸியாக தெரியும், ஓகேங்களா? ஓபி, நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓபின்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் போட்டிருக்கேன். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்மக்கிட்ட 7 இருக்குது. மீ, என்னை, யூ, உன்னை, தெம், அவர்களை, ஷி, அவர்களை, ஓகேங்களா? அவளை, அஸ், எங்களை, ஹிம், அவனை, இட், அதனை, ஓகே சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் வந்து நம்ம எப்படி பை ஹார்ட் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொனவுன்ஸை பற்றி. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேசுகிற சென்டென்ஸில் துணைக்கால் போட்டு வந்த ஒரு சென்டென்ஸ் வந்ததுன்னா, அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்ததுன்னா அது வந்து சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டில் தான் வரும், ஓகேங்களா? அவனுக்கு, நான், அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வரும், மறக்கவே கூடாது. என்னை, உன்னை அப்படின்னு வந்ததுன்னா அதெல்லாம் வெர்புக்கு அப்புறம் தான் வரணும், ஓகேங்களா? இதில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. ஓகேங்களா? நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி உங்களுக்காக சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா? என்னை, உன்னை, துணைக்கால் வருது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், ஓகேங்களா? அது எப்படி வரும்னா ரேன் அப்படின்னு முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அவனை தூங்க வைக்கிறேன், ஓகேங்களா? சப்ஜெக்ட் பாருங்கள் ஐ. ஹெல்பிங் வெர்ப் வந்து டூ. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால டூ, ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு டூ தேவையில்லை. மேக், ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து ஹிம், அவனை. ஸ்லீப், V1, ஓகேங்களா? தூங்க வைக்கிறது தான் வெர்ப், ஓகேங்களா? ஐ மேக் ஹிம் ஸ்லீப். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்கள். ஐ மேக் ஹிம் ஸ்லீப், நான் அவனை தூங்க வைக்கிறேன், ஓகேங்களா? ஐ மேக் ஹிம் ஸ்லீப், ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சென்டென்ஸு நான் அவனை தூங்க வைக்கிறேன் அப்படின்னா ஐ மேக் ஹிம் ஸ்லீப், ஓகேங்களா? மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எதுக்குன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு மறக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஐ மேக் ஹிம் ஸ்லீப். செகண்ட் ஒன் பார்க்கலாம். நான் உன்னை அதை கேட்க வைக்கிறேன், ஓகேங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான் அது. நான் உன்னை அதை கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐ மேக் யூ ஆஸ்க் தட். ஐ மேக் யூ ஆஸ்க் தட். சப்ஜெக்ட் பாருங்கள் நான், ஐ. ஹெல்பிங் வெர்ப் வந்து டூ. அந்த டூ வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் மேக்கு. அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து உன்னை, துணைக்கால் போட்டு வருது பாருங்கள், அதனால் யூ. நம்மளோட V1 வந்து கேட்கறது ஆஸ்க், அதை என்ன தட், ஓகேங்களா? ஐ மேக் யூ ஆஸ்க் தட். ஐ மேக் யூ ஆஸ்க் தட், ஓகேங்களா? நம்ம வந்து உருவாக்குறது, அதாவது வந்து இல்லாததை வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம சப்போர்ட் பண்ணுறது, ஓகேங்களா? நான் உன்னை அதை கேட்க வைக்கிறேன். வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் மேக் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நான் உன்னை படிக்க வைக்கிறேன் சொல்லும் பார்த்தீங்களா. நீ என்ன பண்ணுறேன்னா நான் அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இதை சொல்லணும். ஐ மேக் யூ ஸ்டடி. ஐ மேக் யூ ஸ்டடி. ஐ, ஓகேங்களா? இங்கே வந்து ஹெல்பிங் வெர்ப் வந்து நம்மளுக்கு டூ, அதில் மென்ஷன் பண்ண தேவையில்ல, மேக் போட்டுரும். அடுத்தது வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து உன்னை அப்படின்றப்போ யூ.
படிக்கிறது தான் நம்மளோட வெர்பு V1. அதனால் ஸ்டடி. ஓகேங்களா, ஐ மேக் யூ ஸ்டடி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஓகேங்களா, ஐ மேக் யூ ஸ்டடி. சிம்பிள் கான்செப்டே. இதை புரிஞ்சிக்கலன்னா மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா, நான் 1 by 1 வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்லேருந்து நான் உங்களுக்கு 1 by 1 வந்து டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோடய இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கோர் ரிலேட்டட் தான் இருக்கும். 1 by 1 தான் நான் டச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஷுட்டு பார்க்கலாம். அது வந்து எப்படி முடியும்னா நும் வேண்டும். ஓகேங்களா, பார்க்கலாம். நான் அவர்களை தூங்க வைக்கணும். பார்த்திங்களா, நும்முன்னு முடியும் எண்டில். அது வந்தாலும் நம்ம ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ ஷுட், ஐ நான் அப்படின்றது வந்திருக்கு. ஐ ஹெல்பிங் வெர்ப் பார்த்திங்கன்னா ஷுட்டு. ஓகேங்களா, வைக்கணும் அப்படின்னு இருக்குது. ஷுட்டு. மேக்குக்கு மேக் போட்டோம். அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து அவர்களை துணைக்கால் வருது பாருங்கள். அதனால் தெம்மு. V1 வந்து ஸ்லீப், தூங்குறது தான். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். நான் அவர்களை தூங்க வைக்கணும் சொல்லும். பார்த்தீங்களா, நும் அப்படின்னு நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஐ ஷுட் மேக் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்க்கலாம். நீ அவர்களை ஓட வைக்கணும். அவனை ஓட வைக்க போகிறான் பாருன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். நீ அப்படின்னா யூ. ஓகேங்களா, ஹெல்பிங் வெர்ப் வந்து ஷுட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேக்குக்கு மேக் போட்டோம். அவர்களை துணைக்கால் போட்டு வருது பாருங்கள். அதனால் தெம்மு. ஓட வைக்கிறது தான் வந்து நம்மளோட வெர்பு. அதனால் ரன்னு. ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். யூ ஷுட் மேக் தெம் ரன். ஓகேங்களா, யூ ஷுட் மேக் தெம் ரன். யூ ஷுட் மேக் தெம் ரன். ஓகேங்களா, நீ அவர்களை ஓட வைக்கணும் சொல்லுவோம். பார்த்தீங்களா, நீ அவர்களை ஓட வைக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். நும் அப்படின்னு முடிஞ்சாவே எங்கள் ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை மறக்கவே கூடாது. தேர்ட் ஒன் பார்க்கலாம். அவன் அவளை காத்திருக்க வைக்கணும். ஓகேங்களா, அவன் அவளை காத்திருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ, அவன், ஹீ. ஓகேங்களா, ஹீ. ஷுட்டு வந்து ஹெல்பிங் வெர்பு. மேக்கோட நம்மளோட சென்டென்ஸ் வந்து மேக்கு. அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து ஹெர், அவளை. ஓகேங்களா, துணைக்கால் வருது பாருங்கள், அவளை. V1 அப்படின்னா காத்திருக்கிறது, வெயிட். ஓகேங்களா, ஹீ ஷுட் மேக் ஹெர் வெயிட். ஹீ ஷுட் மேக் ஹெர் வெயிட். ஓகேங்களா, அவன் அவளை காத்திருக்க வைக்கணும். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் பிரச்சனை இருந்தால் அவன் மைண்ட் செட்டில் இருக்குன்னா அவன் வந்து அவளை வந்து வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாகவும் கான்செப்ட் புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து மாடல் வெர்பு ஷுட்டு. ஓகேங்களா, ஷுட்டு பார்க்கலாம். வேண்டும் ஃபஸ்ட்டு பார்த்தது, வைக்கணும். இது வந்து வேண்டும். அவர்கள் அவனை பேச வைக்க வேண்டும். ஓகேங்களா, அவர்கள் அவனை பேச வைக்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். ஓகேங்களா, தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். ஓகேங்களா, சொல்லுவோம். பார்த்தீங்களா, தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். ஓகேங்களா, தே அவர்கள், ஷுட் ஹெல்பிங் வெர்பு, மேக்கு அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து அவனை துணைக்கால் போட்டு வந்து பாருங்கள். அதனால் ஹிம்மு. V1 வந்து ஸ்பீக். ஓகேங்களா, தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். தே ஷுட் மேக் ஹிம் ஸ்பீக். ஓகேங்களா, ஈஸியாக இருக்க கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. செகண்ட் ஒன் பார்க்கலாம். நான் அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும். நான் அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும் சொல்லுவோம். பார்த்தீங்களா, நான் அவங்கள சாப்பிட வைக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஐ வந்து நம்மளோட சப்ஜெக்ட்டு. ஹெல்பிங் வெர்ப் வந்து ஷுட்டு. ஓகேங்களா, மேக் நம்மளோட ரூட்டிங் வெர்பு. தெம் ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகே, அவர்களை. V1 வந்து சாப்பிட வைக்கிறது. ஓகேங்களா, அதுதான். ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கா சென்டென்ஸ்? கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஓகேங்களா, ஐ ஷுட் மேக் தெம் ஹீட். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் கான்செப்ட்டு. அதுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நான் அவனை தூங்க வைப்பேன் சொல்லும். பார்த்தீங்களா, நம்ம எங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோமோ அந்த இடத்துல நான் வந்து இந்த மேக் அப்படின்ற சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஐ வில் மேக் ஹிம் ஸ்லீப். நான். ஓகேங்களா, ஹெல்பிங் வெர்ப் வந்து வில்லு. மேக் நம்மளோட ரூட்டிங் வெர்பு. ஹிம் ஓகேங்களா, அவனை. ஹிம்மு. ஸ்லீப் வந்து நம்மளோட V1 வெர்பு. ஸோ ஐ வில் மேக் ஹிம் ஸ்லீப். ஐ வில் மேக் ஹிம் ஸ்லீப். ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா, அவனை தூங்க வச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஐ வில் மேக் ஹிம் ஸ்லீப். ஐ வில் மேக் ஹிம் ஸ்லீப்.
ஓகேங்களா, மறக்கவே கூடாது இந்த கான்செப்ட்டு. நம்ம எடுக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான். நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு இதை வந்து நல்லா பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. உங்களால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா, நான் அவர்களை எழுத வைப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவங்கள கண்டிப்பாக எழுத வைப்பேன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஐ வில் மேக் தெம் ரைட், ஐ வில் மேக் தெம் ரைட். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஐ வில் மேக் தெம் ரைட், ஐ வில் மேக் தெம் ரைட். ஓகேங்களா, ஐன்றது சப்ஜெக்ட்டு, வில்லுன்றது வந்து நம்மளோட ஹெல்பிங் வெர்பு, மேக் ரூட்டிங் வெர்பு, தெம் அவர்களை, எழுது தான் நம்மளோட V1 வெர்ப். ஐ வில் மேக் தெம் ரைட், ஐ வில் மேக் தெம் ரைட். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு, நம்ம ஈஸியாக வந்து பேசலாம் இதுக்கப்புறம். ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு லைக் ஒன் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஓகேங்களா, ஏன்னா நான் எடுக்கிறது எல்லாமே வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான். ஓகேங்களா, அவள் என்னை படிக்க வைப்பாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் என்னை படிக்க வச்சிருவா அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, ஷி வில் மேக் மீ ஸ்டடி, ஷி வில் மேக் மீ ஸ்டடி. ஓகேங்களா, ஷி வில் மேக் மீ ஸ்டடி, ஷி வில் மேக் மீ ஸ்டடி, ஷி வில் மேக் மீ ஸ்டடி. ஓகேங்களா, அவள் என்னை படிக்க வைப்பாள். ஓகேங்களா, ஷி அப்படின்றது வெர்பு சப்ஜெக்ட்டு, ஹெல்பிங் வெர்ப் வந்து வில்லு, மேக் அப்படின்னு நம்ம ரூட்டிங் வெர்பு, மீ அப்படின்றது வந்து என்னை, ஸ்டடின்றது V1 வெர்ப். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் வந்து உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக உங்களால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்கள், அவள் அவர்களை தூங்க வைத்து கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் வந்து அவர்களை தூங்க வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஷீ இஸ் மேக்கிங் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, ஷீ இஸ் மேக்கிங் தெம் ஸ்லீப், ஷீ. ஓகேங்களா, சப்ஜெக்ட்டு வந்து ஷீயாக இருந்தது தான், அங்கே இஸ்ஸு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்கிங் அப்படின்றப்போ இது வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேங்களா, மேக் ப்ளஸ் ஐஎன்ஜி, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஷீ இஸ் மேக்கிங் தெம் ஸ்லீப், ஷீ இஸ் மேக்கிங் தெம் ஸ்லீப். ஓகேங்களா, அவள் அவர்களை தூங்க வைத்து கொண்டிருக்கிறாள், அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் வந்து சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்க்கலாம், நான் அவளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவளை படிக்க வச்சுன்னு இருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படின்னா, ஐ ஆம் மேக்கிங் ஹேர் ஸ்டடி, ஐ ஆம் மேக்கிங் ஹேர் ஸ்டடி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே பை டே கான்வர்சேஷனுக்கு, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஐ ஆம் மேக்கிங் ஹேர் ஸ்டடி. ஓகேங்களா, இது வந்து கண்டினியூஸ் டென்ஸு, அதனால் வந்து வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த டென்ஸில் வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம், V1 வெர்ப் கூட. ஓகேங்களா, ஐ ஆம் மேக்கிங் ஹேர் ஸ்டடி. ஓகேங்களா, ஐ ஆம் மேக்கிங் ஹேர் ஸ்டடி, நான் அவளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களால் ஈஸியாக கண்டிப்பாக டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒருத்தரை வந்து எதனா வந்து கேர் எடுத்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். நான் அவர்களை சாப்பிட வைத்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவளை சாப்பிட வைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் மேக்கிங் தெம் ஹீட், ஐ ஆம் மேக்கிங் தெம் ஹீட், ஐ ஆம் மேக்கிங் தெம் ஹீட். ஓகேங்களா, ஐ ஆம் மேக்கிங் தெம் ஹீட், நான் அவளை சாப்பிட வைத்து கொண்டிருக்கிறேன், நான் அவர்களை சாப்பிட வைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் மேக்கிங் தெம் ஹீட். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் போகிற கான்செப்ட் எல்லாமே டே பை டே கான்வர்சேஷனுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. எதனா ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் தரலான்னு இருக்கேன். இது வரைக்கும் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம், அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நான் ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். ஓகேங்களா, அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவளை பேச வைத்து கொண்டிருக்கிறேன், அவள் அவனை போக வைக்க வேண்டும், அவர்கள் என்னை சாப்பிட வைக்கணும். ஓகேங்களா, அவர்கள் என்னை சாப்பிட வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஆன்சர் இங்கிலீஷில் வரும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணிங்களா தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா, எனக்கு வந்து கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு நான் இன்புட் கொடுத்தா உங்களால் பேச முடியும், அப்போ தான் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரி. இது வரைக்கும் கான்செப்ட் பிடிச்சிருந்தேன்னா ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வந்து டே பை டேயில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
இது ஓகேங்களா? இதுதான் என்னோடய இன்டென்ஷனு. எங்கள் டுட்டோரியலில் எங்கள் பசங்களுக்கு எல்லாருமே வந்து நாங்கள் இப்படி தான் வந்து டீச் பண்ணுறோம். அவங்க கண்டிப்பாக வந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கொஷினாவது பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் படிக்க படிக்க டே பை டே கான்வர்சேஷனில். அதே தான் நான் உங்களுக்கும் டீச் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா? வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா நீடு இருந்ததுன்னா எதனா புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் டென்சஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? எல்லா டென்சஸும் வந்து எப்படி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எங்கள் டுட்டோரியலில் சின்ன பசங்களுக்குலேருந்து எல்லாருக்கும் சொல்லித்தரோம். வயசானவங்களுக்கு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நாங்கள் டீச் பண்ணுறோமோ அதேமாரி நான் உங்களுக்கு வந்து டென்சஸ் வந்து சிம்பிளாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ கமர்ஸ் யாரானா வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து எதனா ஒரு புது கான்செப்ட் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் தினமும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜுக்காக. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து தினமும் வந்து அட்லீஸ்ட் 1 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்காக நான் வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ புதுசாக வந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? to improve your career or your English knowledge or English skill. ஓகேங்களா? ஸோ each and everyone like to speak English for their career improvement. ஸோ ஓகே, அதுக்காக தான் எல்லோரும் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கரெக்டுங்களா? அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நான் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான். நீங்கள் இதை வந்து அப்படியே சஸ்டைனபிளாக எடுத்துன்னு வந்தீங்களன்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து பேச வச்சுருவேன். கம்பல்சரி நான் பண்ணுறது எல்லாமே வந்து கோர் ரிலேட்டட் மட்டும்தான். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா துணைக்காலோடு வரும், என்னை உன்னை அப்படின்னு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.